நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் புது பலனை பெற்றுக்கொள்ளுகிற மாதம் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் புது பலனை பெற்றுக்கொள்ளுகிற மாதம். எடுத்துக்கொள்ளலாம் வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை ஒருவர் எடுத்தவங்க சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு என்ன பேச தீர்மானித்திருக்கிறீர்? ஆண்டவரே, சோர்ந்து போகிற மனுஷர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ பிரச்சனைகள் நடுவாக இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுற்று வட்டாரங்கள் மத்தியில, குடும்பங்கள் மத்தியில நெருக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சப்பா, இவைகளை ஜெயிக்க நாங்கள் என்ன செய்யணும்? இவைகளை மேற்கொள்ள நாங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அதன்படி எங்களுக்கு கிரிய நடப்பீங்க ஆண்டவரே, கிரிய நடப்பீங்க ஆண்டவரே. எங்க கலக்கத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தான், எங்கள் வேதனையை துடைத்து மாற்றும் வசனம் கிரிய நடப்பிக்குமே. வசனத்தை அனைத்து குணமாக்குற கர்த்தர் இந்த மாதத்துக்குரிய வசன வார்த்தை எங்க குடும்பத்துல கிரிய நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. எங்க சபையில கிரிய நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல, கிராமத்துல, எங்க குடும்பங்கள் மத்தியில் எல்லா விதத்திலும் கிரிய நடப்பிக்கட்டும். எங்களோடு பேசும். அல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள்
பேசுவேன். தெய்வமே, நீர் சொன்னீர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர். அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே எங்கள் முற்பிதாக்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தீங்களே ஆண்டவரே. அதே போல உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறட்டும். ஜெயத்தை தார் வசனம் மூலமா பேசும் கிரிய நடப்பீங்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நமக்கு இந்த உலகத்துல அதிகமான போராட்டங்கள் உண்டு என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. சாதாரணமாக வாழ்கிற ஜனங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோகவாசிகளாய் வாழ வேண்டும், தேவனோடு கூட இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படணும், உடன்படிக்கையின்படி நான் ஜீவிக்கணும், கட்டளைகளின்படி நான் ஜீவிக்கணும், இயேசுனுடைய அன்புக்குள்ள நான் கட்டப்பட்டவளாய் வாழணும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற தேவ ஜனங்களுக்கு இந்த உலகத்துல அதிகமான போராட்டங்கள் உண்டு. அது பிசாசின் மூலமாகவும் மனுஷன் மூலமாகவும் அது ஏவி நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனத்தை கெடுக்க, அழிக்க, சோர்வடைய பண்ண, பலவீனப்படுத்த இப்படிப்பட்ட யுத்தங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. இந்த போராட்டங்களை நாம ஜெயிக்க வேண்டுமானால் சாதாரண நிலையில இருந்தா இந்த போராட்டங்களை இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்டு என்பது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் மாம்சத்தோடும் அல்ல, நல்லா கவனிக்கணும், ஏனெனில் மாம்சத்தோடும் அல்ல இரத்தத்தோடும் அல்ல, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதியிருக்கிறதை நம்ம வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்துல நமக்கு போராட்டங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, சோத்திர துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா போராட்டம் உண்டு. இந்த போராட்டங்களை சாதாரண நிலையில வந்துட்டு போனா இந்த போராட்டங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம், முடியவே முடியாது. அல்லேலூயா. நம்ம கண்டிப்பாக இந்த உலகத்துல இப்படிப்பட்ட போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்முடைய குடும்பங்கள்ல பார்க்கும்போது மாம்சத்துக்கு விரோதமா போராடுகிற போராட்டங்கள், யுத்தங்கள், கலகங்கள், வாக்குவாதங்கள், புரிந்து கொள்ளாத தன்மைகள், கருத்து வேறுபாடுகள், இது நிமித்தமா வீட்டுல கலக்கம், வீட்டுல போராட்டம், ஒரு சரியான நிரந்தரமான ஒரு காரியத்துல எடுத்து தீர்மானத்தோடு அந்த காரியத்துல முன்னுக்கு வர முடியல. சோதர எல்லாம் தோல்வியான அனுபவம். மனுஷன் முன்பாக தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் அவைகளை நம்ம பாதத்துக்கு கீழடக்கி ஒரு மனதோடு ஆண்டவர் சமூகத்துல ஆமென் சோதர வெற்றியை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் வாழ வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது சாதாரண பலத்தினால, சாதாரண மாம்ச பலத்தினால, ஆமென் பண பலத்தினால, ஆமென் ஆரோக்கியத்தின் நிமித்தமாக இந்த கிரியைகளை நம்ம அழிக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய இடத்துல இருந்து தேவனிடத்திலிருந்து நம்ம சில பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த பலத்தின் நிமித்தமான அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெயிக்க வேண்டுமானால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்டில் சமாதானமாய் வாழ வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல எதற்கெல்லாமோ காத்திருக்கிறாங்க. சோத்திரம். ஒரு குழுவுல ஆமென் சோத்திரம் நமக்கு காசு வேணும்னா காத்திருக்கிறோம். அல்லேலூயா. பரீட்சை எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறோம். ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு மறுபடியும் பதில் எப்போ வரும்னு காத்திருக்கிறோம். உலக காரியத்துல எல்லாம் உலக ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட போராட்டங்களை ஜெயிப்பதற்கு தேவ சமூகத்துல காத்திருப்பது ரொம்ப குறைவு.
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வசனங்களை அறிந்து இந்த வசனத்தின் மூலமாக காத்திருந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்திலிருந்து வருகிற பலனை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட கிரியைகளை அழித்து ஜெயிப்பதற்கு இன்றைக்கு நேரமும் இல்லை, காத்திருப்ப விருப்பமும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உலகம் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா இந்த நாளில 1ஆம் தேதியில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஸ்தோத்திரம், உன் வாழ்க்கையில போராட்டம் உண்டு, உண்மைதான். உங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் இருக்கிறது உண்மைதான், பலவீனங்கள் இருக்கிறது உண்மைதான், கஷ்டங்கள் உண்டு உண்மைதான். இவைகள் எல்லாம் ஜெயிக்கணும்னா வேற எங்க ஓடியும் பிரயோஜனம் இல்லை. அவன் ஸ்தோத்திரம், எந்த மார்க்கத்தை தேடி ஓடியும் பிரயோஜனம் இல்லை. எந்த மனுஷனுடைய உதவி வேணும்னு சொல்லி மனுஷனுடைய உதவியை தேடியும் பிரயோஜனம் இல்லை. நீங்க இன்னும் முதல் கர்த்தருக்குள்ள காத்திருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் சமூகத்துல நேரம் எடுத்து ஆண்டவரே என்று சொல்லி உங்க காரியங்களை விண்ணப்பமா தேவ சமூகத்துல தெரியப்படுத்துவீங்களா, பரலோகத்திலிருந்து தேவன் பலனாக உங்க மேல இறங்கி வந்து அந்த ஆவியை அழிச்சு ஜெயிக்க ஒரு உன்னத அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல பொழிந்தருளுவா. ஒரு கைத்தட்டு கொடுங்க இயேசுவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியானால் அவன் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாராம் தெரியுமா? ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 64:4 இப்படி சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிறத அவன் உலகம் கண்டிரவே செய்யாதுங்க. உலகம் ஒருவரும் அதை கேட்கவும் முடியாது, செவியால் உணரவும் முடியாது, அவைகளை காணவும் முடியாது. அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்துட்டு காவல் இருக்கிறாரு. ஆனா கர்த்தருக்குள்ள காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயம் அதை நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்க இந்த நாள்ல உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, எதுக்கெல்லாம் நேரம் எடுத்து நான் ஓடுறேன், எந்தெந்த காரியத்திலலாம் வீணா நேரத்தை கழிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த மாதம் நீர் சொல்லியிருக்கிறீர், கர்த்தருக்கு காத்திருங்க, நான் ஒரு புது பலனை தருவேன்னு சொன்னீரேன். இந்த மாதத்துல நான் கர்த்தருக்குள்ள அதிகமாக காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கு தாரும், எங்க சபைக்கு தாரும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இந்த ரகசியத்தை தெரியாதவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையான இருந்தாலும், வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் ஆனாலும், உலக ஜனங்கள் ஆனாலும் ஒண்ணுமே அவங்களுக்கு புரியாது, ஒண்ணுமே அவங்களுக்கு மைண்டு ஓடாது. மைண்டெல்லாம் பைத்தியம் பிடிச்சது போல இருக்கும். இது எப்போ, ஏன் இந்த எங்க வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த இவ்வளவு கலக்கம் இருக்குது, இதுக்கு ஒரு பரிகாரம் இல்லையா? ஆண்டவரை ஆராதிக்க போறேனே, ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறேன், ஆண்டவருக்கு கொடுக்கிறேனே, ஏன் எங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இன்னும் சொல்லி தலையிலையும் மார்பிளையும் போட்டு அடிச்சு புலம்புகிறதா மித்தமே தவிர அதுக்கு பரிகாரம் என்ன? தேவ சமூகத்தில் தேவன் அந்த காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவன் ஸ்தோத்திரம் நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் தான் அந்த உலகத்தில் அநேக ஜனங்களுக்குள்ள இருக்குது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில போய் அவன் ஸ்தோத்திரம் வீணா ஓடி அந்த போராட்டங்களுக்குள்ள நம்மளுடைய சந்ததிகள் அகப்பட்டு போகவே கூடாது. அல்லேலூயா. வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது, இதன்படி நடக்க நாமும் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மை பெரியது, கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வு பெரியது, கர்த்தர் வைத்திருக்கிற சமாதானம் பெரியது. அவர் எல்லா நிலையிலும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு கைத்தட்டு கொடுங்க இயேசுவுக்கு. உலகத்துல பயங்கரமான சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் போராட்டங்களும் எரிச்சலும் பொறாமை உள்ள உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் மூலமாக வருகிற சவால்கள் எல்லாம் உடைக்கணும்னா ஸ்தோத்திர தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும். தானியேல் பரிசுத்தவானாய் வாழ்ந்தார். ஸ்தோத்திரம். தானியேல் புஸ்தகத்துல எல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஸ்தோத்திரம். யூதேயா தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜா சிறையாக கொண்டு வருகிறான் தானியேலுடைய நண்பர்கள் மற்ற ஜனங்கள் எல்லாம். ஸ்தோத்திரம். இவங்க ஞானத்திலும் நல்ல திறமையிலும்
நல்ல ஆமென் ஸ்தோத்திரம், நல்ல பாக்கியம் உள்ளவர்களா இருந்தாங்க, திறமசாலிகளா இருந்தாங்க எல்லா விதத்திலும். இவர்களை ராஜா அரண்மனையில் வைத்து பாதுகாத்தார். நல்ல ஆகாரங்களை கொடுத்து நல்ல முறையில் பாதுகாத்தார். பாவம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஆனா எவ்வளவு வாய்ப்பு இருந்தும் இந்த பாவத்தில் விழக்கூடாது என்கிறது ஒரு தீர்மானம் அது தானியேலுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாய்ப்பு இருந்தது, வசதி இருந்தது, யாரும் பார்க்க இல்லை, கண்டிக்க யாருமே இல்லை. அந்த நிலையில இருந்த போதிலும் கர்த்தர் ஒருவர் என்னை காண்கிறார். அதனால அந்த பாவத்தில் நான் எடுத்த தீர்மானத்தை விட்டு இந்த பாவத்தில் விழுந்து போகவே கூடாது என்கிற ஒரு தீர்மானம் அவனுடைய இருதயத்தில் கடைசி வரைந்து இருந்தது. அதனால தான் கர்த்தர் தானியேலை ஆசீர்வதிக்க முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, தானியேலுக்கு விரோதமா அவன் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட சதிகள் எல்லாம் அவன் இருந்ததுன்னு பாருங்க. இந்த சதிகள் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும். எல்லாமே பிசாசு பிசாசுன்னு சொல்லிட்டு பிசாசை மண்ணள்ளி போட்டுட்டு பிசாசை தூசிட்டு தெரியக்கூடாது. ஸ்தோத்திரம். தானியேல் புஸ்தகத்துல தானியேலுக்கு விரோதமா எப்படிப்பட்ட சதிகள் எல்லாம் வந்து ஏன் வந்தது என்று பார்த்தோமானால் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தானியேல் 6:4 பார்க்கும்போது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவே இல்லை. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். எப்படியாவது உண்மையா வாழ்கிற பிள்ளைகளை என்ன செய்யணும்? குற்றப்படுத்தணும், குறை சொல்லணும், அவங்க இருதயத்தை ஈட்டிய போல குத்தி வேதனைப்படுத்தணும், எப்படியாவது நரகத்துக்கு தள்ளிடணும், எப்படியாவது சத்துருடைய கையில் அகப்படுத்தி குடும்பங்கள் சீர்குலைந்து போகணும். இதுதான் சத்துருடைய திட்டமும் ஆமை சூழ்ச்சிகளும் தந்திரமும் நிறைந்த அனுபவமா இந்த உலகத்துல இருக்குது. அதே போல இந்த தானியேலுக்கு விரோதமா பிரதானிகள் எழும்புனாங்க, தேசாதிபதிகள் எழும்புனாங்க. அவன் எதற்காக? இவனை குற்றப்படுத்தணும், இவனை ஏதாவது ஒரு விதத்துல கேவலப்படுத்தணும், ஏதாவது ஒரு விதத்துல இவனை அழிக்கணும், இந்த தேசத்தை விட்டு மாற்றணும். ஏன் அப்படி நினைச்சாங்க? 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த யார் நினைச்சிருந்தாலாம்? யார் நினைச்சிருந்தா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கடைசி பகுதியில ராஜா நினைத்தான். அல்லேலூயா. எப்படி நினைத்தானா? ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியா, ஒரு அந்நிய தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வந்த ஒரு மனுஷன், அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற விசேஷித்த ஆவி, அவருடைய அன்பு நம்மளுக்குள்ள இருக்கும்போது இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு விரோதமாக எழும்பதான் செய்யும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மை தாயின் கருவின் முன்பாகவே தெரிந்து கொண்டார். அதனாலதான் காலையிலே தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ விசேஷித்த ஆவி இருந்ததுனால அவனை ராஜ்யம் முழுமைக்கும் என்ன செய்யணும்? அதிகாரியா மாற்றுவதற்கு ராஜா நினைத்தான். கர்த்தர் அப்படிதான் நம்மளையும் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய சந்ததிகளை நினைக்கிறார். நமக்கு ராஜா யார்? நமக்கு எஜமான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம அவருடைய வேலைக்காரர்கள். வேலைக்காரர்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருப்பார் போலும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம ராஜா நினைக்கிறாரு, நம்ம ஏசப்பா நினைக்கிறாரு நம்மை குறிச்சு தேசத்துல ஒரு பெரிய அதிகாரியா மாற்றணும் என் பிள்ளைய, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா என் குடும்பம் மாறணும், என் பிள்ளைகளுடைய குடும்பம் அப்படின்னு ராஜா நினைக்கிறார். நம்ம ராஜா இயேசு ராஜா நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லா நிலையிலும் என் பிள்ளைகள் எங்க கிராமத்துல சாட்சியுள்ள குடும்பமாய் வாழணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஆனா அதற்கு விரோதமா இப்படிப்பட்ட கூட்டங்கள் எழும்புகிறது. அல்லேலூயா. அந்த தேசாதிபதிகள் எழும்புகிறாங்க, அந்த பிரதானிகள் எழும்புகிறாங்க. எழும்பி இவனை குற்றப்படுத்தி இவனை ராஜ்யத்துல பெரிய அதிகாரியா மாற்றக்கூடாது, ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து ராஜாவினிடத்திலிருந்து நன்மை பெறக்கூடாது, சமாதானமா வாழக்கூடாது, மகிழ்ச்சியா வாழக்கூடாது, கணவன் மனைவி பிள்ளைகளாக இணைந்து சேர்ந்து ஆண்டவருடைய கரத்துல பணிந்து தேவ சமூகத்திலிருந்து விடுதலை எடுக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த தேசாந்திரிய ஆவியினுடைய தந்திரம், போராட்டங்கள், எரிச்சல்கள். இந்த கிரியைகளை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனா உண்மையாகவே அவன் தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷனா தான் இருந்தான். தானியேல் 6, 9, 10 படிக்கும் போது அவனுக்கு விரோதமா அவன் சிங்கங்களின் குகையில தூக்கி போடுவதற்கு ராஜா கையெழுத்து போடுவதற்கு
போட்ட பிறகும் அவன் முன் செய்து வந்தது போல 3 வேளையும் அவன் ஜெபத்துல காத்திருந்தான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திருந்தான். ஜெபிக்கிற பிள்ளை தானியேலா இருந்தான், ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தான். ஐயோ, நான் உண்மையாக இருந்தனே, ஆண்டவருடைய விஷயத்திலையும் உலக காரியத்திலும் குடும்ப காரியத்திலும் நான் உண்மை உள்ளவளா இருந்தனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் ஜெபிக்கிறவளா இருந்தனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி தானியேல் சோர்ந்து போய் ஜெபத்தை தடை பண்ணல, ஆராதனையை தடை பண்ணல, ஆண்டவருடைய காரியத்துல கொடுக்கிற முதல் காரியத்தை கொடுக்காம இருக்கல. சோதனை வந்தது, அவனை கொலை செய்வதற்காக ராஜா கையெழுத்து போட்டு சிங்கத்தின் குகையில போடுவதற்காக எல்லா தீர்மானம் எடுக்கப்பட்ட போதிலும், சோத்திரம், தேசாதிபதியினுடைய தந்திரங்கள் அங்க செயல்பட்ட போதிலும் அவன் சோர்ந்து போய் ஓரங்கட்டி ஒதுங்கி படுத்திருக்கல, சோர்ந்து போகல, மனமடிவாகி போகல, ஆண்டவரை முறுமுறுக்கல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், சிங்கமே என்னை கடிச்சு கொன்னு கீறி போட்டாலும், நான் தேவ சமூகத்துல போய் இதற்கு முன்பாக எப்படி காத்திருந்தனோ அதே போல இந்த பிரச்சனையின் மத்தியிலும் நான் காத்திருப்பேன் என்று சொன்ன தீர்மானத்தோடு முகமாடாதபடி சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் சமூகத்துல 3 வேளையும் காத்திருந்தான். அதனுடைய பிரதிபலன் தான் சிங்கங்களின் வாய்க்கு ஆண்டவர் தப்புவிப்பதற்கு எதுவா மாறிற்று. அல்லேலூயா.